சொல்லுடா. இன்னைக்கு நம்ம வெளியே போய் சாப்பிட்டோம். அப்பா எப்பயுமே ஹோட்டல்ல சாப்பிடக்கூடாது, வெளியில சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு சொல்றதுல எனக்கு முழு உடன்பாடு கிடையாது. அவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. வெளியில போகும்போது நிறைய காசு செலவாகுது, சுகாதாரமா சுத்தமா இருக்குமா அது தெரியாது, உடம்புக்கு ஒத்துக்காத பொருள் எல்லாம் போட்டு செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்க்கும்போது, இப்போ வாரமெல்லாம் வேலைக்கு போறாங்க பொம்பளைங்க, ஏன் தினக்கூலியா போறவங்களுக்கு கூட எடுத்துக்கோங்களேன். அவங்களுக்கு தினம் காலையில எழுந்திரிச்சு சமைக்கிறாங்க, பகல்லாம் வேலை செய்றாங்க, ராத்திரி வந்து சோறாக்குறாங்க. எத்தனை வீட்ல வந்து இது நம்ம வேலைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க பகிர்ந்துக்கிறாங்க. கணவனா இருக்கட்டும், இல்ல பிள்ளைங்களா இருக்கட்டும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு மாற்று, ஒரு நாள் விடுப்புல இருக்கும்போது மற்ற வேலையெல்லாம் அதாவது சமைக்கிறத தவிர வீட்டை சுத்தப்படுத்துறது அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு வெளியில போய் சாப்பிட்றது ஒரு அவங்களுக்கு அந்த அந்த இதுல இருந்து கொஞ்சம் விடுதலை கிடைச்ச மாதிரி, அடுப்படியில இருந்து ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி ஒரு நல்லதுதான். தினம் வீட்டில் இருந்து சமைக்கிறவங்களுக்கு கூட என்னத்தை எப்போ பாரு வடிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்ற ஒரு இதெல்லாம் வரும். அந்த இதுக்கு இது ஒரு மாற்று நல்லது தான். இதைத்தான் பெரியார் அப்பயே சொன்னார். அதாவது பெண்கள் அடுப்படிக்குள்ளேயே வந்து அவங்களோட திறமைகளை எல்லாம் வீணாக்குறாங்க. அவங்க படிக்கணும், அவங்க திறமைக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அவங்களோட அறிவும் திறமையும் நாட்டோட வளர்ச்சிக்கு பயன்படணும்னுலாம் சொன்னார். அதனால ஒரு தெருவுக்கு ஒரு சமையல் கூடமோ இல்லை ஒரு ஊருக்கு ஒரு சமையல் கூடமோ வச்சு எல்லாரும் அந்த சமைக்கிறத ஆசையாக செய்கிறவங்கன்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சம்பளத்தோட அந்த வேலையை கொடுத்தோம்னா அவங்க செய்வாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு அடுப்படியை விட்டு ஒரு விடுதலையாக இதையெல்லாம் நினைச்சாரு தான். ஏன்னா ஆரோக்கியம்னு நினைக்கும் போது இப்போ எப்படி இருக்கோ அது வேற. ஆனால் இதுக்கு ஒரு மாற்று கட்டாயம் வந்து வெளியில் போய் சாப்பிட்றது என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு ரிலாக்ஸ் தான். அதான் நான் ஒத்துக்கிறேன்.